தெலுங்குல உன்னை மதிப்பாங்க, அங்க போய் நடின்னு வரலட்சுமிக்கு நான் தான் சொன்னேன். ராதிகா ஓபன். நடிகை வரலட்சுமி சரத்குமார் சரஸ்வதி என்ற தெலுங்கு படத்தின் மூலமா இயக்குனராக களமிறங்க போறாங்க. படத்தின் ப்ரமோஷன் விழாக்கள் வெகு சிறப்பா நடந்துட்டு வருது. இந்த படத்தோட ப்ரமோஷன் விழாவில் கலந்து கொண்ட ராதிகா சரத்குமார் பேசுகையில் குறிப்பிட்டு பேசியது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது அவங்க பேசும்போது வரலட்சுமி சரத்குமார் சிறந்த நடிகை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னேன். அதாவது நீ தெலுங்கில் சென்று நடி, அங்கு உனது திறமைக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ரசிகர்கள் உன்னோட வெற்றியை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். இதை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நான் இப்படி சொன்னேன் அப்படின்றதுக்காக தமிழ்ல மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. மாறா தெலுங்குலையும் கிடைக்கும் மதிப்பு வரவேற்பும் நம்மை வளர்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போகும். நானும் தெலுங்குல நடிச்சிருக்கேன். எனக்கும் தெலுங்குல நல்ல நல்ல படங்கள் இருக்கு. தெலுங்குல நடிக்க சொன்ன சில ஆண்டுகள் தெலுங்குல நடித்துவிட்டு ஒரு நாள் என்னிடம் வந்து நான் ஹைதராபாத்திற்கு மொத்தமாக குடிபெயர்ந்து விடலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஆச்சரியத்தை எல்லாம் கொடுக்கல. நான் சொன்னது மாதிரி தெலுங்கு சினிமா ரசிகர்கள் வரலட்சுமியோட நடிப்பை பாராட்டி ஊக்குவிச்சாங்க. டைரக்டராகவும் வரலட்சுமி வெற்றி பெறுவார் அப்படின்னு ராதிகா பேசியிருந்தாங்க. ராதிகா பேச பேச ஆமாம் ஆமாம் என்பது போல தலையசைத்து கொண்டே இருந்தாங்க வரலட்சுமி. அதே மாதிரி வரலட்சுமி பேசும்போது ராதிகா என்னோட மூன்றாவது பெற்றோர். என்னோட வளர்ச்சியிலையும் நலனிலையும் கடந்த 25 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா என்னோட வாழ்க்கையின் பாதி அவங்களோட பேரண்டிங்ல தான் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வரலட்சுமி சரத்குமார் ராதிகா பத்தி பேச பேச அழுதுட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிய வீடியோக்கள் இணையத்துல வேகமா பரவி வருது. சரஸ்வதி படம் வர 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. ஏற்கனவே தமிழ்நாடு தியேட்டர்கள்ல ராதிகாவோட தாய் கிழவி படம் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கா. இந்த படத்துல பிரியாமணி, வரலட்சுமி சரத்குமார், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க.